ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். ஏசாயா 8:17. நானோ என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டவர் ஏசாயாவை நோக்கி நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. யூதாவை குறித்தும் யாக்கோபை குறித்தும் அந்த ஜனங்களை குறித்தும் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்கிறாரு. அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இந்த ஜனங்கள் கூட்டம் கூடுவாங்க, அவங்க முறியடிக்கப்படுவாங்க, அப்படிலாம் நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இடைக்கட்டி கொள்ளுங்கள், நீங்கள் முறிந்தோடுவீர்கள், ஆலோசனை சொல்லுங்கள், அதெல்லாம் அபத்தமாகும், வார்த்தை வசனங்கள் அது நிற்காது, தேவன் எங்களோட இருக்கிற அப்படின்லாம் நீங்கள் சொன்னால் ஒன்றும் அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லி அவர் நிறையா காரியத்தை சொல்லி கர்த்தர் தான் ஏசாயா தீர்க்கன் மூலமாக சொல்கிறார். நிறைய காரியத்தை சொல்கிறார். அப்போல்லாம் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமாக இருப்பாராகன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு அரசர்களை, புறஜாதி அரசர்களை சார்ந்து கொண்டாங்க. அவங்களுடைய உதவியை நாடுறாங்களாம். தமது வாழ்க்கையில் கர்த்தரை எந்த அளவுக்கு சார்ந்து வாழ்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த அளவு நம்ம சார்ந்து வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் ஜனங்க அப்படி கிடையாது. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்பதும் அவருக்கு பயப்படுவதும் சரியானது. ஆனால் அவங்க அப்படிலாம் செய்கிறதே இல்லை. மனம் போன போக்கில் கர்த்தர் வேதனைப்படும்படியாக அவங்க நடக்கிறது தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் ஏசாயா இதெல்லாம் சொல்லிட்டு, நானும் யாக்கோபுக்கு தமது முகத்தை மறைக்கிற, பார்த்திங்களா, யாக்கோபுக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து, நானும் கர்த்தருக்காக காத்திருந்துன்னு சொல்லலை. ஏன்னா அங்கே அவ்வளோ கோபம் வருது அவங்க மேலெல்லாம். அதனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை சொல்கிறான். நானும் அவங்கெல்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்க, ஆனால் நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய பல வாக்குறுதிகள், தீர்க்க தரிசனங்கள் உடனடியாக நிறைவேறதில்லை. ஆனால் நம்ம ஆவலோடு ஏசாயை போல பொறுமையோடு காத்திருந்து அவருடைய பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அதை 18ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்போது குடும்பமாக என்ன பண்ணுறாங்க, சாட்சியாய் ஜீவிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏசாயும் அவரது குடும்பமும் அற்புதங்களாகவும் அடையாளங்களும் கர்த்தராலே இருக்கிறாங்க. அந்த கிருபையை ஏசாய்க்கு தந்த கர்த்தர் நமக்கும் அருளும்படி நம்ம வேண்டுதல் செய்யணும். பாருங்கள், ஏசாயா ஒரு அரச குலத்தை சார்ந்தவர். ஏசாயான்னு சொன்னால் எகோவாவின் ரட்சிப்பு, எகோவா உதவி செய்கிறவர் என்று சொல்லி அர்த்தம் படப்பட்டிருக்கு. அவர் தான் தீர்க்கதரிசியில், பெரிய தீர்க்கதரிசியில் முதன்மையானவராக இருக்கிறாரு. உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவரை காண்றாரு. இதோ நான் அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புன்னு சொல்லி ஆண்டவரின் ஊழியத்துக்கு தன்னை முழுவதுமாக என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுக்குறவராக இருக்கிறார். எப்போவுமே மனுஷரோடு அவர் ஒப்பிட்டு பேசாமல் ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்த்ததுனால அவருடைய பாவ நிலையை அவர் என்ன பண்ணுறாரு, உணர்றார். உணர்ந்து தான், ஐயோ, அந்த 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், உசியார் ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. சேராபீன்கள், கேராபீன்கள் எல்லாத்துக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தது, முகத்தை மூடி, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி கூப்பிடும் சத்தத்தை நான் கேட்டேன். கூப்பிடுகிற சத்தத்தினால தேவாலயம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போது தான் ஏசாயா என்ன சொல்கிறாரு, அவரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளில் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்குன்னு சொல்லி தன்னுடைய பாவ உணர்வடைந்து தன்னை ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்த்ததுனால்தான் அதை அறிக்கையிட்டோன்னே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வாயை தொட்டு, இதோ நான் உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது, நான் யாரை அனுப்புவேன், எனது காரியமாக யார் போவான்னு சொன்ன உன்னையே ஏசாயா பாவ மன்னிப்பு பெற்றதுனால நான் போகிற ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்குன்னு சொல்லி என்னை அனுப்போன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கறத பார்க்குறோம். அவரும் அவர் குடும்பமும் ஆண்டவருக்காக நின்றதை நம்ம பார்க்குறோம். அவருக்கு 2 மகன்கள். ஒரு மகன் பேர் தான் இது மகேர், சாலால், அஷ்பாஸ் 2வது பையன். மூத்த பையன் சேயார் யாசுப்பு. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உன் மகனை அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லி இந்த சேயார் யாசுப்பு அவன் தான் மூத்த மகன். 2வது தான் மகேர்,
சாலால் அஷ்பாஸு. ஆனால் எல்லாம் குடும்பமாக ஆண்டவருக்குன்னு அவங்க நிற்கிறாங்க. அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிற கிருபையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாங்க. நீங்களும் நானும் எவ்வளவு காரியம் இருந்தாலும் நம்ம தாமதானாலும் கர்த்தருக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கணும். அதற்காக அவரிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். மற்ற காரியம் எப்படி இருந்தாலும் நாம் ஆண்டவரோடு, நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு சரியாக இருக்கணும். அவர் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த போதிலும் தன்னை தாழ்த்தி தேவனோடு ஒப்பிட்டு தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து அறிக்கை செய்தபோது பாவ மன்னிப்பை பெற்று அவர் தன் ஊழியத்துக்கென்று தன்னை அர்ப்பணித்தது போல நீங்களும் நானும் அப்படியாய் நாம் பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்காக காத்திருந்து அவருக்காய் ஊழியம் செய்ய நான் போவேன் ஆண்டவரே, எனது காரியமாக யார் போவான் கேட்ட சத்தத்துக்கு நான் போவேன் ஆண்டவரின்னு சொல்ல ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன் என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. பாவம் பெருகுதே பாரும் பரனே சுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. எமது காரியமாகவே யாரை அனுப்புவேன்னு சொன்ன உடனே ஆண்டவரே அந்த சத்தம் எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நாங்கள் போவோம் ஆண்டவரே என்று சொல்லி, நான் போவேன் ஆண்டவரே என்று சொல்லி உடைய ஊழியத்துக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்க நீ உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். நீ உமக்காக நாங்கள் எப்பொழுதும் காத்திருக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களாய் எப்போதும் காணப்பட நீ உதவி செய்ய வேண்டுமாய் கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். யோவான் 8:31. இன்றைய கேள்வி, யார் மரணத்தை காண்பதில்லை என்று இயேசு சொன்னார்? யார் மரணத்தை காண்பதில்லை என்று இயேசு சொன்னார்?